நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. ஸோ அந்த இன்ஃபைனைட்டா இருக்கிறது ஒரு விஷயம் இப்படிதான் வந்து ஃபைனைட்டா மாறுது. அளக்க முடியாத ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அளவு அப்படிங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ள. ஸோ இதை தான் கிரியேஷன். ஸோ இது யூனிவர்சல் கிரியேஷன். நம்ம பார்த்தது வந்து நம்மளோட ஒரு சின்ன கிரியேஷன். இது வந்து டோட்டலாக நடக்கிற மொத்தமாக நடக்கிற கிரியேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த அனாதியா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன சொன்னாங்க? சிவம் அப்படின்னு சொன்னாங்க. சிவன் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஆள் கிடையாது இது. சிவம் அப்படிங்கிற ஒரு தன்மை, அதுக்கு கொடுத்த ஒரு பேர் இது. ஓகேங்களா? அதுல இருந்து வந்த முதல் உந்துதல் என்ன உந்துதல்னா தன்னைத்தானே ரசிக்கிறதுக்கான ஒரு உந்துதல். அவ்வளவுதான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது இது. ஸோ அதை சக்தி அப்படின்னாங்க. அப்போ சக்தி வேற சிவன் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சக்திங்கிறது நம்ம சொல்ற அந்த ஆற்றலே எங்கேருந்து வந்தது? அனாதியிலிருந்து, அந்த சிவம்ல இருந்து தான் வந்தது. ஸோ இதை முன்னோர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்படிதான் அதுக்கு பேர் வச்சாங்க. இது சிவம், அது சக்தி. இது ரெண்டும் தான் பின்னி பிணைஞ்சு கிரியேஷனா வந்து மாறுது. அப்போ அங்க என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்போ இங்க நம்ம வந்துட்டோம், இண்டிவிஜுவலா வந்துட்டோம். வந்துட்டு உடனே வந்து நம்ம வந்து ஆதியை புரிஞ்சுக்கிட்டோமா அனாதியை புரிஞ்சுக்கிட்டோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம என்ன ஆயிட்டோம்னா இண்டிவிஜுவலா இருக்கோம். இண்டிவிஜுவலா இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் ராஜேஷா இருக்கேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதா வந்து இருக்கும். இப்படியே போயிட்டு பல காலம் மாறிக்கிட்டே இருக்குது. காலம்ங்கிறது அனாதிங்கிறது காலமே இல்லாத ஒரு நிலை. ஸோ இப்போ கிரியேஷன் ஒன்று வந்ததுனால காலம்னு ஒன்று வந்துருச்சு. அந்த கிரியேஷன் வந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே படைக்கப்படுது. அப்போ படைப்புல தான் வந்து நேரம் காலம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது, இடம் அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாடி இடமும் கிடையாது, காலமும் கிடையாது. அதுதான் அது அனாதி. ஏற்கனவே அது முன்னாடியே இருந்ததுன்னா அது அனாதி கிடையாது. இது ரொம்ப ஒரு மைன்யூட்டான ட்ரிக்கியான ஒரு விஷயம் இது. இது நம்மளுக்கு புரிஞ்சுச்சுன்னா எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு இருக்காது. இது ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ கிரியேஷன்ல என்ன வந்துருச்சு? டுவாலிட்டி வந்துருச்சு. டுவாலிட்டினா இருமைத்தன்மை, இரட்டைத்தன்மை. இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகம் வந்து இரட்டை தன்மை வாய்ந்தது. இப்போ மேல் ஃபீமேல். இப்போ நான் மேல், என் ஒய்ஃப் வந்து ஃபீமேல். அப்புறம் வந்து நல்லது கெட்டது, ஏழை பணக்காரன், அது மாதிரி திரும்புகிற இடம் எல்லாமே வந்து டுவாலிட்டி. ஸோ அந்த டுவாலிட்டி தான் வந்து கிரியேஷன். அந்த டுவாலிட்டி தான் வந்து எல்லாமே நம்ம பார்க்குற படைப்புகள், நம்ம படைக்கப்பட்ட அனைத்துமே டுவாலிட்டி. எதன் மூலியமா படைக்கப்பட்டது அப்படின்னா பெண்மை மூலியமா படைக்கப்பட்டது. இதை தான் வந்து சக்தின்னு சொல்லி ஒரு பெண் ரூபமா வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா படைப்பே வந்து பெண்மை அப்படின்னாங்க. அதான் அந்த மெசேஜ். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பெண்களுக்கு அவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? கோயில் சும்மா ஒன்று கட்டி சும்மா ஒன்று கும்பிடுறதுக்காக வந்து பண்ணலை. அதுக்காக அவ்வளோ ஆழமா அர்த்தமா வந்து அதுக்காக தான் அது பண்ணியிருக்காங்க. அப்ப படிப்புங்கிறது வந்து எதன் மூலியமா நடக்குதுன்னா ஒரு பெண்ணால நடக்குது. பெண்ணா பெண்மையால நடக்குது அப்படின்னு இருக்காங்க. ஆனா அதுல முக்கியமான விஷயம் வந்து அது மட்டும் கிடையாது. முக்கியமான விஷயம் வந்து படைக்கப்பட்ட எல்லாமே வந்து பெண் தான். படைக்கப்பட்ட எல்லாமே பெண் தான். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் நீங்க வந்து படைக்க முடியும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீங்க கொடுக்க முடியும். இப்ப என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து உதவி கேட்கிறாரு அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் வந்து என்ன பண்ண முடியும்? நான் அவருக்கு மனம் இருந்தால் கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாததை வந்து நான் அவருக்கு என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியாது. அப்ப படைப்புல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க என்ன இருக்கோ அதை வச்சுதான். அதான் சொன்னேன், ஒரு சமையல் நம்ம பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? அந்த காய்கறி வேணும். அந்த காய்கறியை வச்சுதான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி அங்க படைப்புல என்ன படைக்கும்? பெண், அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி. ஸோ இதை வந்து அந்த எனர்ஜி ஆற்றல் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா பெண் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த நிலை, அது முன்னாடி இருந்த நிலை கிடையாது, எவர் எக்ஸிஸ்டிங், இப்பவுமே இருக்குது. அது வார்த்தைகளை எடுத்துறது ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா அது வந்து ஃபார்ம்ல கிடையாது, உருவத்துல கிடையாது. அதனாலதான் வந்து அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து ஒரு மொழியால வந்து வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா எல்லா மொழியும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேஷனுக்கு உட்பட்டது தான். எந்த மொழியா இருந்தாலும் கிரியேஷனுக்கு உட்பட்டது தான். அப்போ கிரியேஷன் அப்படின்னாலே டுவாலிட்டி. டுவாலிட்டினா என்னன்னா ஃபார்ம், உருவம், ரூபம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரூபம்னு ஒன்று வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெசேஜ். ஓகேங்களா? அப்போ எல்லைக்குட்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம, அப்ப எல்லைக்குட்பட்டது தான் நம்மளும் இப்பொழுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இதை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல இது உணரல. இதுல சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து என்ன பண்றாங்கன்னா இதை உணர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க. என்ன உணர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க, அந்த கேள்வினால என்ன பண்றாங்க, உந்தப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேடி போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதி முட்டம் வராங்க.
அந்த ஆதி மட்டும் வர முடிஞ்சுது அப்படின்னா என்ன பண்ணலாம், அடுத்தது அனாதியும் பிடிக்க முடியலாம். அப்ப பிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா அப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹா இப்படி பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதை பார்த்து பிரமிக்கிறாங்க. அந்த பிரமிப்போட வெளிப்பாடு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து அவங்க மனமும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அதை வந்து தொழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரம்மாண்டமா இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு அவங்க உணர்ந்த உடனே சரி இதுதான் வந்து முதல்ல வழிபாடா வந்து மாறி நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. நம்ம அது உருவாக்கல, நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாலோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க இருந்தாலும். ஆனா முதல்ல எப்படி அந்த வழிபாடு அப்படிங்கிற சிஸ்டம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்தது. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து நம்ம வேற வேற விஷயங்களை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா அந்த முதல்ல எப்படி நடக்குதுன்னா இப்படிதான் நடக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எதுக்காக வந்து முதல் உந்துதல் வந்தது, அது தன்னைத்தானே வந்து ரசிக்கிறதுக்காக வந்தது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா அப்போ அது அப்படின்னு ஒரு பொருளாயிடுச்சு, மற்றது எல்லாமே வேற வேற பொருளாயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, டுவாலிட்டி வந்துருச்சு. அப்ப டுவாலிட்டி வந்ததுனால அதை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம, அப்ப ரசிக்கப்படும் பொருள் அது. ஓகேங்களா, அப்ப ரெண்டு வந்ததுனால அப்ப எதுக்காக இது தோற்றுவிக்கப்பட்டதோ அது இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இது பார்க்க முடியுதுங்களா? சோ இதுதான் வந்து ஆதியோட செயல். அந்த ஆதி தான் என்ன பண்ணுச்சுன்னா வெளில வந்தது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளில வந்துருச்சு, அந்த உந்துதனால வந்துருச்சு. ஆனா அந்த உந்துதல் வந்து என்ன பண்ணா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு ஆற்றல். அதுதான் வந்து இன்னும் மல்டிடியூடா வந்து என்னதான் பிரியுது உங்களுக்கு. அந்த ஒரு செல் இப்படி 2 செல் ஆகுது, 2 செல் இப்படி 4 செல் ஆகுதோ, டே டு டேல அதான் நடக்குது. திரும்புற எல்லா இடத்துலயும் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா நடக்குது. அதை பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, சில சமயம் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு வந்து ஒரு ஒரு விதமான வந்து ஒரு தனிமை அப்படின்னு நம்ம 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 பார்வையில இருந்து அதை சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு விதமான தனிமை, பயம் வந்துடுது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது அந்த உந்துதல்னால தான் வெளில வந்தது. என்ன உந்துதல்னால வந்தது, அந்த செப்பரேட் ஆகணுங்கிற உந்துதல்னால வெளில வந்தது. அதை தான் வந்து என்ன சொன்னாங்க, சக்தி அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்போ அது வராம அந்த உந்துதல் இல்லாம அப்படியே இன்னும் இருக்கிறது தான் சிவம். ஓகேங்களா? அப்போ சிவம் வேற, சக்தி வேற. சக்தி வந்து இரண்டாவது வந்ததுனால அது வந்து சிவனோட கம்மியா, சிவமோட கம்மியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. எந்த விதத்திலயும் வந்து இதுவும் அதுவும் குறைச்சல் கிடையாது. சிவம்க்கும் சக்திக்கும் இருக்க ஒரே ஒரு வேறுபாடு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உந்துதல் தான். என்ன உந்துதல், செப்பரேட் ஆகணுங்கிற உந்துதல், பிரியணும் அப்படிங்கிற உந்துதல். ஓகேங்களா, அந்த பிரிவினை அப்படிங்கிறது தான் வந்து முதல் செயல். அந்த முதல் செயல் தான், இதை தான் வந்து முதல் கர்மா. இன்னைக்கு வந்து நம்ம கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நாட்டில் வந்து அவங்கவுங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ புக்ஸ் இருக்கு, மகான்கள் அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முதல் கர்மா. கர்மானா ஒண்ணும் கிடையாது, வினை. தமிழ்ல வினை அப்படின்னு சொல்லுவோம். வினைனாலும் ஒண்ணும் கிடையாது, அது செயல். முதல் செயலே இதுதான். ஓகேங்களா? சோ அந்த சிவமுக்கும் சக்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இப்போதைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டும் ஒன்றுதான். ஒரே ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம்னா, அந்த உந்துதல் இருந்துதான் அது சக்தி. அந்த உந்துதல்ல தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மூவ்மெண்ட், இயக்கம். சிவம்ங்கிறது அப்படியே இயக்கமே இருக்காது, அப்படியே இருக்கும். அததான் வந்து அது அப்படின்னு சொன்னேன். சோ அது அப்படியே இருக்கும், செவனேன்னு இருக்கேன். ஓகேங்களா, நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, நான் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், ஏன்டா என்ன போட்டு உசுப்புற அப்படின்னுவாங்க. சும்மா ஒண்ணு சொல்லல, இதுதான் அதுக்கு அர்த்தம். சோ அந்த உந்துதல், அந்த முதல் உந்துதல், அந்த எங்கெல்லாம் உந்தப்படுறோமோ அங்கெல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சக்தி இருக்கும். சக்தி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன இருக்கும், ஆற்றல் இருக்கும். ஆற்றல்னா என்ன அர்த்தம், அது ஒரு இயக்கம். இயக்கம்னா என்ன அர்த்தம், மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்னா என்ன அர்த்தம், போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம உயிரோட இருக்குங்கிறதுக்கு அர்த்தமே என்ன அர்த்தம், நம்ம மூவ் ஆகிற மட்டும்தான் நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க, ராஜேஷ்னு சொல்லுவாங்க. நான் மூவ்மெண்ட்டை நிறுத்திட்டேன் அப்படின்னா நான் ராஜேஷ் கிடையாது, நான் சவம். ஸோ எவ்வளோ அருமையா வந்து இதை வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம உயிரோட இருக்கேனா அப்படின்னு எதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க, நான் இயங்குறது மட்டும்தான் வந்து எனக்கு உயிர் இருக்கு. நான் என்னைக்கு இயங்குறத நிறுத்துறேனோ மொத்தமா, அன்னைக்கு வந்து நான் வந்து ராஜேஷ் கிடையாது, நான் வந்து சவம். அப்போ மூவ்மெண்ட் தான் வந்து சக்தி. அதை தான் நான் சொல்றேன். அப்ப எல்லாமே இயங்கிட்டு இருக்குது, மூவ் ஆகுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சக்தி தான். அப்போ மூவ் ஆகாம கல் இருக்குது, மலை இருக்குது, அப்போ அதெல்லாம் சக்தி இல்லையா அப்படின்னு சொன்னா, முதல்லயே நான் வந்து சொல்லிட்டேன், உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். சக்தி ஆற்றல்ல ரெண்டா இருக்குது. அது இயங்கும் சக்தியாகவும் இருக்குது, இயங்காத சக்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்ந்ததுதான். அப்ப சிவம்னா இதுதான், சக்தினா இதுதான். இது பல விதமா வந்து இது விளக்கலாம், இப்படிதான் விளக்கணும் அப்படின்னு கிடையாது. இது இந்த கோட்பாட்டுல எல்லாமே எந்த இதை வந்து நீங்க எடுத்து வந்து வச்சீங்கன்னாலும் பக்காவா வந்து நான் ஒன்னா ஃபிட் ஆகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்மளுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வந்து அளவுல சின்னதா பண்றோம், அங்க அளவுல பெருசா நடக்குது.
ஸோ அந்த சக்திக்கு என்ன நடக்குதுன்னா வந்துருச்சு அந்த உந்துதல்ல வந்த வேகத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மூமெண்ட் அப்படி பாக்குது. ஏன்னா இப்போ அந்த எப்படி நடக்குதுன்னா இதுதான் நம்ம வந்து கிரியேஷன்ல எப்படி இருக்குன்னா இப்போ எல்லா பெண்களையும் வந்து அந்த சக்தியோட ரூபமா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா ஆண்களையும் என்ன பார்க்கலாம், சிவத்தோட ரூபமா பார்க்கலாம் டீப் டவுன்ல. இன்னைக்கு ஆண்கள் அப்படி இருக்காங்களா, பெண்கள் அப்படி இருக்காங்களா அப்படின்னு மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆனா படைப்புல இப்படிதான் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா பெண்கள்லாம் வந்து சக்தியாகவும் ஆண்கள் எல்லாம் சிவமாகவும் அன்னைக்கு வந்து உருவகப்படுத்தி சொன்னாங்க. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு, அந்த செப்பரேட் ஆகி வந்துருச்சு அந்த உந்துதல்னால. செப்பரேட் ஆகி வந்துட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செப்பரேஷன் செப்பரேட் ஆனதுனால அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து இந்த இண்டிவிஜுவல் அதுதான் வந்து தனியா இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தேவைன்னா தான் அப்படிங்கிற முனைப்பு, தன் முனைப்பு அது. அதுக்கு முன்னாடி அது தான் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அது தான், அதுதான் முதல். அந்த தான் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஈகோ. அந்த சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பல விதமா அதை வந்து விளக்கலாம். இப்ப அதை சக்தின்னு சொல்லலாம், மாயை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி தாய், அம்மா அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஏன் இவ்வளவு விதமான விளக்கங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு விதமான குணங்கள். அதே சக்தி ஒரு விதமா இருக்கும் போது அதுக்கு இந்த பேரு, அதே சக்தி அதோட குணங்கள் வேற மாதிரி இருக்கும் போது அதுக்கு வேற பேர். அவ்வளவுதான். ஸோ ஏன் இப்படி ஒரு வார்த்தைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாறும் பொழுது அதுக்கு வந்து வேற வேற பேர் வந்து நம்ம சூட்டியிருக்கோங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அது சக்தின்னு சொல்லலாம், ஆற்றல். சக்தின்னா அது பவர், எனர்ஜி, ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாயை அப்படின்னு வரும்பொழுது அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட் அது. அதை வந்து வேற அதோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதோட இயக்கங்கள் வந்து மாயையோட வேலை வந்து வேற. அதே வந்து தாய் அப்படின்னு வரும்போது அது யூனிவர்சல் மதர் ஆயிடுது. அது தாய் அப்பனா எல்லா படைக்கப்பட்ட அவ்வளோத்துக்கும் அது என்ன ஆயிடுது, ஒரு அம்மா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு போயிடுது அது. அதை தான் வந்து நம்ம சின்ன மினிஸ்கியூல்ல என்ன நடக்குதுன்னா நம்ம டே டு டே வாழ்க்கையில எல்லா படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிக்கும் அந்த தாயும் இருக்கு, தந்தையும் இருக்கு. ஆனா யூனிவர்சலா எல்லாருக்கும் தாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்யா. அதே மாதிரி யூனிவர்சலா தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சிவம். ஓகேங்களா? இதுதான். ஸோ அப்ப என்ன அந்த செப்பரேட் ஆகி வந்ததுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முதல் ஈகோ டெவலப் ஆகுது. ஈகோன்னா அந்த நான் அப்படிங்கிற ஒரு செப்பரேஷன் தான். ரெண்டு என்டிட்டி இருந்தாதான் பாராட்டுறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ, ரசிக்கப்படும் பொருள்னு ஒண்ணு, ரசிக்கிறதுக்கு ஒரு ஆளு. ஸோ ரெண்டு வேணும். அந்த முதல் தான் வந்து அந்த தான். ஓகேங்களா? அந்த தான் வந்து தனி இண்டிவிஜுவலா எப்படி அங்க மாறிச்சோ அதே மாதிரி அதுல இருந்து டக்கு 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 டக்குன்னு வந்த கிரியேஷன் தான் இதெல்லாம். அதுல நம்மளும் வந்து அங்கம். இப்போ வந்து நம்ம அங்கமா இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு. ஒரு உந்துதல்ல வந்துருச்சு. எதனால வந்தது, எப்படி வந்ததுன்னு அதுக்கு தெரியாது. அவுட் ஆஃப் பியூர் பிளிஸ்ல வந்துருச்சு. ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் நுணுக்கமா அதை சொல்லணும்னா அந்த ஆத்யா வந்து அனாதியா இருக்கு பாத்தீங்களா, அந்த அனாதி வந்து என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனாதி, எப்பொழுதுமே காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத் சித் ஆனந்தம். அதான் சச்சிதானந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சத் சத்தா இருக்கு, சித்தா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு பேர் சூட்டியிருக்காங்க. எதை? அந்த அனாதியா இருக்கிற விஷயத்த. அதை தமிழ்ல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு இருப்பாங்க. அதோட விளக்கம் வந்து நம்ம என்னென்ன இன்னொரு நாள் பேசுவோம், இப்ப தேவையில்லை. ஸோ அந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிற ஒரு சொரூபத்துல வந்து அது இருக்குது. அந்த சச்சிதானந்த சொரூபத்துல இருந்து வந்த உந்துதல் தான் வந்து என்ன ஆகுதுன்னா அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஜாய். இது வந்து ஜாய்ங்கிறது வந்து இது இங்கிலீஷ்ல ஜாய் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம தமிழ்ல வந்து பிளிஸ்ன்னு சொல்லலாம், ஜாயின்னு சொல்லலாம். வந்து இதை சத் அப்படின்னா சத்தியம், சித் அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியஸ்னஸ்க்கு வந்து தமிழ்ல வந்து அதான் சித்தம். சித்தம் அப்படின்னா அதான் வந்து சித்தர்கள் ரூட்ல நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா ஒரு பழமொழி இருக்கும், ஒரு சேயிங் இருக்கும். என்ன சேயிங் இருக்குன்னா சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அந்த சித்தம்னா என்னன்னு போயிட்டு ஒவ்வொருத்தர கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு விதமா விளக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா இப்போதைக்கு வச்சுப்போம். சித்தம் அப்படின்னா சிவம். ஓகேங்களா? அப்ப சத்தியம்னாலும் சிவம் தான். அப்ப சுந்தரம், அது சத்தியம் சிவம் சுந்தரம். அப்போ சத் சித் ஆனந்தம். ஆனந்தம்னா பிளிஸ், ஜாய். இது நம்ம நினைச்சுக்கிறோம்னா உடனே ஜாய்னா வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஹாப்பினஸ் கிடையாது. இதுதான் சொல்ல வரேன். அது ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னா அது டியூவாலிட்டி. திருப்பியும் டியூவாலிட்டி அதுக்குள்ள நம்ம அப்புறம் வருவோம். நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல அடுத்த காணொலியில வந்து அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ அது சச்சிதானந்த ரூபத்துல இருக்கு. சச்சிதானந்த ரூபத்துல இருந்து
அது வந்து அந்த ஜாய், அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த பிளிஸ்ல இருந்து தான் அது என்ன ஆகுது, அது முதல்ல வந்து அப்படியே என்ன பிரிஞ்சு வருது. வந்துருச்சு, வந்து அடுத்த மூமெண்ட்ல அப்படி திரும்பி ஒரு செகண்ட் சுதாரிச்சு பார்க்கும்போது என்ன பாக்குதுன்னா, அது ஒரு என்டிட்டியா இருக்குது, எதிர்க்க இருக்கிறது ஒரு என்டிட்டியா இருக்குது. ஆனா எதிர்க்க இருக்க என்டிட்டி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. எப்படி எக்ஸிஸ்டன்ஸ்ல அப்படியே இருக்கு. அதான் எக்ஸிஸ்டன்ஸ். சத்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னா தமிழ்ல வந்து இருப்பு நிலை, இருத்தல், எங்கேயுமே இருக்கிறது. எங்கேயுமேங்கிறது கிரியேஷன்ல வந்து தான் ஸ்பேஸ். ஆனா இது அதுக்கு முன்னாடில இருந்து எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குது. ஸ்பேஸ்க்கு முன்னாடியே இருக்குது. அப்ப வெளியில வந்துருச்சு, செப்பரேட் ஆகி வந்துட்ட பிறகு பாக்குது, அது ஒரு துளியா இருக்குது, அதை சுத்தி என்ன இருக்குது, அது இன்ஃபைனிட்டா இருக்குது ஒரு விஷயம். ஆஹா அப்படின்னு பாக்குது. கம்பாரிசன், உடனே கம்பாரிசன் மைண்ட் வந்துருச்சு. மைண்ட் வந்தாதான் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்றேன்னா, சக்தினாலே மைண்ட். ஓகேங்களா? அப்ப மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சக்தியை கண்ட்ரோல் பண்றதா அர்த்தம். ஏன் மைண்டை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு கஷ்டம்னா, சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம. அது சாதாரணம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, அது பாக்குது, அந்த துளி பாக்குது, நம்ம ஒரு துளியா இருக்கிறோம், ஆனா சுத்தி அந்த இருப்பு நிலை இருக்குது. அந்த செப்பரேஷன் இது ஜஸ்ட் ஒரு இதுதான் மாயோட விளையாட்டு. அது வந்து ஒரு டெல்யூஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது அப்படி இது உண்மை கிடையாது. அந்த செப்பரேஷனுங்கிறதே வந்து ஒரு உண்மை கிடையாது. ஆனா செப்பரேட் ஆகி வந்துருச்சு, அது பாக்குது, பார்த்த அடுத்த மொமெண்ட் வந்து ஆஹா நம்ம குட்டியா இருக்கும், நம்ம திருப்பி என்ன பண்ணணும், அங்க போய் சேரணும் அப்படிங்கிற அடுத்த உந்துதல் அது. புரியுதுங்க உங்களுக்கு? நம்ம வந்துட்டோம், அங்கதான் வந்துட்டோம். ஒரு ஆர்வ கோளாறுல, ஆர்வ மிகுதியில நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளில வந்துட்டோம், சண்டை போட்டு வந்துட்டோம், ஏதோ சம்திங்னால வந்துட்டோம். அப்புறம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்ம சுதாரிக்க மாட்டோம். ஆஹா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சுதாரிச்சு என்ன பண்ணுவோம், நம்ம திருப்பி வந்து பண்ண தப்பை போய் சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம் மாட்டோமா டேட் இருக்குல்ல. அதே விஷயம் தாங்க. திருப்பி அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி அங்க போய் இங்கேருந்து வந்தப்போ அங்க போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுது, அடுத்த உந்துதல்னால என்ன பண்ணுதுன்னா அப்படி போகுது, டைரக்ஷனை மட்டும் மாத்துது. ஓகேங்களா? திருப்பி போய் சேருது. இதுதான் வந்து சிவமுக்கும் சக்திக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம். மற்றபடி வந்து சிவம் வேற சக்தி வேற கிடையாது. அந்த உந்துதல் பிரியணும் அப்படிங்கிற உந்துதல் தான் வந்து சக்தி. அந்த உந்துதல் இல்லை அப்படின்னா வந்து என்ன கிடையாது, சக்தி கிடையாது. சக்தி கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கிரியேஷனே கிடையாது, இந்த படைப்பே கிடையாது. ஸோ அப்ப எல்லா படைப்பும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி தான். ஸோ சக்தி தான் வந்து முதல் படைப்பு, முதல்ல வெளில வந்தது. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் ஆகுது. அதுதான் வந்து பல ரூபங்கள். அந்த முதல்ல இன்ஃபைனைட்டா இருக்குது, அனாதியா இருக்கிறது, ஆதியா மாறி இன்ஃபைனைட்டா இருக்கிறது, அளவிட முடியாத இருந்து அளவிட முடிஞ்ச ஒரு விஷயமா மாறி, அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குட்டி போட்டு அப்படியே பெருகி நம்ம பாக்குற எல்லாமே நம்ம முதற்கொண்டு இப்பொழுதைக்கு நம்ம இருக்கிற நம்ம முதற்கொண்டு வந்து என்ன ஆகுதுன்னா இதுதான். இது வந்து ஒரு காலகட்டத்துல எப்படி வந்து சக்தி வந்து உணர்ந்து திருப்பி வந்து ரீயூனைட் ஆகணும், அந்த சிவம் கிட்ட ரீயூனைட் ஆகணும், திரும்பி போய் சேரணும் அப்படின்ற அந்த அடுத்த உந்துதல்ல வந்து அது பிரிஞ்சதுனால வந்த எதிர்வினை. அது ஒரு வினை அப்படின்னா எதிர்வினையில் இருக்கும். எது அதுதான் டுவாலிட்டின்னு சொல்லுவோம். இரட்டைத்தன்மை. இரட்டைத்தன்மைனாலே ஆப்போசிட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த இரட்டையும் கிடையாது, அதனால அப்ப எந்த தன்மையும் கிடையாது. ஸோ தன்மைன்னு வந்தாலே அது இருமைதான். நம்ம பார்க்குற எல்லா கிரியேஷனுமே சக்தி மூலியமா வந்த எல்லாமே வந்து என்னன்னா இருமை. அதை தான் இங்கிலீஷ்ல டுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப எங்கெல்லாம் வந்து டுவாலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து மாயை சக்தியோட இன்னொரு வெளிப்பாடு அது அது இருக்கும் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னா அப்புறம் பார்ப்போம், இப்ப அது வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இதுதான் வந்து அது விளையாட்டு. இது ஜஸ்ட் ஒரு விளையாட்டு தான். அவங்களையே ரசிக்கிறதுக்கு ஒரே ஒரு விளையாட்டு. இது எப்படின்னு பார்க்கணும், நம்ம ஜஸ்ட் வந்து நான் இதை தான் வந்து நம்ம லெவல்ல வந்து நம்மளும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தான் வந்து புருஷன் பொண்டாட்டி விளையாட்டுன்னு நம்ம சொல்லுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கிரியேஷன் வந்து இப்படிதான் வந்து நடக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சக்தியை பத்தி பார்த்தோம். அப்போ சிவம், அப்ப அதோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்வாங்க. அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னா படைப்பே இல்லாம, அதான் அந்த எம்டியா இருந்தது பாருங்க அந்த பேப்பர். ஓகேங்களா? அந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரெசிபி மட்டும் வச்சுக்கிட்டு அந்த டிஷ் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்க நிலை, அதான் அன்மேனிஃபெஸ்ட். படைப்புக்கு முன்னாடி நிலை, முந்தைய நிலை. அதுதான் வந்து இருத்தல், பீயிங், எக்ஸிஸ்டன்ஸ். அதுதான் வந்து சத்தியம். அது சத்தியம் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னு, உண்மை சத்தியம் சொல்றோம் பாருங்க. இந்த சத்தியம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து என்னன்னா எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இருத்தல். இருத்தல்னா அப்படின்னா வந்து அதுக்கு வந்து காலம் நீங்க எடுத்துக்க முடியாது. காலம் நேரம்லாம் வந்து இருத்தலை வந்து கட்டுப்படுத்தாது. காலம் நேரம் அதெல்லாம் வந்து எங்க வரும்னா சக்தி அப்படின்னு ஒண்ணு அந்த அந்த உந்துதல்ல வந்து ஆதியை பிரிஞ்சு வந்த பிறகுதான் வந்து இடம் உருவாகுது, அப்புறம் தான் வந்து நேரம் உருவாகுது. ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த காலம் நேரம் எல்லாமே அந்த இருத்தல்ல ஒரு அடக்கம். இருத்தலை நீங்க பிரிக்கவே முடியாது.
இருத்தலை வந்து நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? அது எக்ஸிஸ்ட் ஆகுது, அது இருக்குது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்ம அடுத்த மேக்ஸ் புரிஞ்சுக்க முடியும். அடுத்த மேக்ஸ் இப்படிதான் நம்ம வார்த்தையில அதை எடுத்துட்டு வர முடியும். அதனாலதான் வந்து அந்த சிவம்க்கு வந்து ரூபம் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து அருவம் அப்படின்வாங்க. அருவமும் கிடையாது. ரூபம் அப்படின்னா உருவம், அருவம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், உருவமற்ற நிலை. ஆனா சிவம்ங்கிறது உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது. அது ரெண்டையுமே கடந்த ஒரு நிலை. உண்மையா உள்ள ரொம்ப டீப்பா இறங்கி பார்த்தோம்னா அது அப்படிதான். இப்போ சப்ஜெக்ட் நம்மளுக்கு அது வேண்டாம், அந்த லெவலுக்கு நம்ம இப்போ போக வேண்டாம். அப்போ அந்த அதோட தன்மை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருத்தல், அதுதான் அந்த சிவம். அந்த இருத்தலோடக்கு அதை வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு ஆள் மாதிரி டிபிக் பண்ணி வச்சாங்க. ஏன் அதை டிபிக் பண்ணி வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ நுணுக்கமா இருக்க ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து புரிய வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு மனிதரும் வந்து ஒவ்வொரு நிலையில இருக்கும், ஒவ்வொரு பக்குவத்துல இருக்கும். அத வேரியஸ் ரீசன்ஸ்னால, பலதரப்பட்ட காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில நம்ம இருக்கிறதுனால, எல்லாரும் உணரணும், எல்லாரும் அடித்தட்டுல இருக்க கடைசி ஒரு மனிதனும் உணரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி ஒரு விஷயத்த நம்ம சொன்னாதான் வந்து என்ன ஆகும்னா அவன் உணருமா. அவனால உணர முடியும்னா மத்த அவங்களுக்கு கொஞ்சம் மேல இருக்க மேல் நிலையில கொஞ்சம் இருக்கவங்க அவங்களால இன்னும் கொஞ்சம் ஈஸியா லகுவா வந்து என்ன பண்ண முடியும், உணர முடியும். எடுத்தோன்னே இந்த ஒரு நுணுக்கமா மென்மையா இருக்க ஒரு விஷயத்த அப்படியே வந்து ராவா வந்து கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாராலையும் ஏத்துக்க முடியாது. அதனால ஒரு சில பேரால தான் வந்து என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா அதை ரொம்ப எளிமையாக்கி கதை மாதிரியும் பல விதமா என்ன பண்ணாங்கன்னா கோயில்ல வந்து சிலைகள் மாதிரியும் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்தினாங்க. எதுக்கு அப்படின்னா அனைவரும் அதை புரிஞ்சு கொள்ள வேணும். ஏன் அனைவரும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒரு நிலையில இருக்கிறதுனால. இதுதான் வந்து அவங்க பண்ண விஷயங்களோட அடிப்படை. இந்த காரணத்துக்காக தான் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அதை சிவமா சொல்லும் போது எப்படி வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் இடத்துல எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனுக்கு வந்து ஒரு ரூபமே இருக்காது. டெம்பிள்ல போனீங்க, எந்த கோயிலுக்குள்ள போனீங்க நல்லா இருக்கும்னா ஒரு லிங்கமா நீங்க பார்க்கலாம். அதுல பலதரப்பட்ட லிங்கங்கள் இருக்கு. அந்த லிங்கம்னா என்ன அப்படின்னா தேவைன்னா இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், அது இப்ப தேவையில்லை. சோ ஆனா அவருக்கு உருவம் அப்படின்னு எப்ப அதை கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருக்கு ஜடாமுடி இருக்கும், அவர் வந்து நல்லா முழுன்னு இருப்பாரு, ஷேவ் பண்ணி இருக்க மாதிரி இருப்பாரு, அவருக்கு வந்து கழுத்துல பாம்பு இருக்கும், அப்புறம் வந்து பட்டை போட்டிருப்பாரு, திருசூலம் வச்சிருப்பாரு, உடுக்க திருசூலம் எல்லாம் உடுக்க இருக்கும், அந்த மாதிரி வந்து பல இது பண்ணியிருப்பாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு நெற்றிக்கண் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் சிவன் அப்படின்னாலே சிவன். இப்ப சிவம் பத்தி பேசல, சிவனை பத்தி நான் பேசுறேன். அப்ப சிவன் நம்ம கேள்வி கேட்ட உடனே நம்ம டக்குன்னு மைண்டுக்கு வர்றது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நெற்றிக்கண் தான் வரும். மத்த யாருக்குமே வந்து நெற்றிக்கண் இருக்காது. அவங்க போட்டோலயோ உருவத்திலயோ டெம்பிள் சிலைகள்லயோ போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, நெற்றிக்கண் இருக்காது. சிவன் சொன்னா ஸ்பெஷாலிட்டி வந்து அவர் என்ன பண்ணிருப்பாங்க, நெற்றிக்கண் கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த நெற்றிக்கண்ணோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெற்றிக்கண் அந்த நெற்றிக்கண் தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெற்றிக்கண் திறந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப நெற்றிக்கண் திறந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன ஆயிடுவார்னா டியூவாலிட்டியை விட்டு ஒன்னஸ்க்கு போயிடுவார். எப்படி? நெற்றிக்கண் திறந்துருச்சு அப்படின்னா அவர் இரட்டைத்தன்மை. நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு முன்னாடி அப்ப நம்மள மாதிரி அவருக்கும் என்ன இருக்கு, 2 கண்ணு தான். அந்த 2 கண்ணுல பாக்குற மட்டும் உண்மைய சத்தியத்தை பார்க்க முடியாது. அதுதான் அந்த இடத்துல மெசேஜ். அந்த 2 அதனாலதான் 2 கண் நம்மளுக்கு இருக்கு, டியூவாலிட்டி. இந்த 2 கண்ணா நம்ம இந்த பாக்குற எல்லா பொருளும் வந்து என்னன்னா அநித்தியமான பொருள், நித்தியமான பொருள் கிடையாது. சத்தியம்னா என்ன சொன்னேன், எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னா எப்பொழுதுமே இருக்கும். அந்த இருத்தல நீங்க பிரிக்கவே முடியாது. நேத்திக்கும் இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு. நேற்றுன்ற நாளைங்கிற ஒரு விஷயமே வந்து அதுக்குள்ளதான் இருக்குது. அப்ப அது நீங்க என்ன பண்ணாலும் அந்த என்ன பண்ண முடியாது, இருத்தல பிரிக்கவே முடியாது இந்த எக்ஸிஸ்டன்ஸ். சோ அதனாலதான் வந்து அது எல்லாத்தையும் கடந்த நிலை அது. அததான் சொல்றோம் நம்ம. உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அதையும் கடந்த நிலை அப்படின்றதான் சொல்றோம். ஆனா அந்த 2 கண்ணுல பாக்குறவங்க மட்டும் நம்மளால என்ன பார்க்க முடியும், உருவத்தை தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த 2 கண்ணுல வந்து உங்களால அருவத்தை பார்க்க முடியுமா, ஒரு உருவமற்ற நிலையை நம்மளால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஏன்னா இதோட லிமிட் வந்து ரொம்ப கம்மி, இந்த 2 பார்வையோட லிமிட் கம்மி. அதே மாதிரி நம்மள மாதிரி அவருக்கும் அந்த 2 கண்ணு வச்சிருக்காங்க உருவகத்துல. ஆனா அந்த 2 கண்ணுல அவர் பாக்குற மட்டும் அவரும் சப்ஜெக்ட் டு டியூவாலிட்டி. அப்படின்னா இருக்குன்னா அந்த 2 கண்ணுல மட்டும் அவர் உலகத்தை பாக்குற மட்டும் அவர் மூலியமா சக்தி வந்து எல்லாத்தையும் படைச்சுக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் இந்த 2 கண்ணை நம்மள பாக்குற மாதிரி அவர் நார்மல் 2 கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த படைப்பு இருக்கு, உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு நிலையில வந்து இந்த 2 கண்ணை விட்டுட்டு இந்த கண்ணை அவர் திறக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்ணோட ஸ்பெஷாலிட்டி, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது வந்து திறந்துடுச்சு அப்படின்னா டுவாலிட்டி போயிடும். எப்படி? அந்த இரட்டைத்தன்மை போயிடும். அவர் திருப்பியும் அவரோட பேஸ், அவரோட இதுக்கு பேஸ்க்கு என்ன பண்ணுவாரு, அவர் போக ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னாலும் எப்ப பாத்தீங்கன்னாலும் வந்து எந்த இதுல பாத்தீங்கன்னாலும் சிவனை பத்தி நம்ம பாக்குற எதுவுமே வந்து எப்ப பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு இப்படி உட்காந்துருப்பாரு அவரு. அப்ப கண்ணை மூடிட்டு அவர் அப்படி உட்காந்துட்டாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த வெளிப்பாடு வந்து கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவர் கண்ணை மூடிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்னா கிரியேஷன் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகாது. இப்ப நீங்க நான் இந்த பாக்குற இந்த உலகம் எதுவுமே எந்த இதுவுமே வந்து இருக்கவே இருக்காது. இந்த 2 கண்ணை அவர் திறக்கிற மட்டும் அதுல இருந்து சக்தி வந்து சக்தி மூலியமா எல்லா படைப்பும் படைக்கப்படும். இந்த 2 கண் இருக்கும் பொழுதே இந்த கண்ணை அவர் திறந்துட்டாரு அப்படின்னா அந்த கண்ணோட ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இரட்டைத்தன்மையை கடந்த நிலை. மீன்ஸ் என்னன்னா அந்த திருப்பி பழையபடியே அவரோட அந்த இருத்தல் அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன ஆயிடுவாரு, அவர் போயிடுவாரு. அப்ப போயிட்டாரு அப்படின்னா அப்ப சக்தி என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வந்து சக்தி போட்ட யூ டர்ன். அப்போ சக்தி ஒரு யூ டர்ன் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவனுக்கு அது நெற்றிக்கண் திறக்குது அப்படின்னு அர்த்தம். சக்திக்கு சிவனுக்கு நெற்றிக்கண் திறக்க என்ன ஆகும்னா சக்தி என்ன பண்ணுவா, படைப்பை நிறுத்திட்டு என்ன பண்ணுவா, ஆஹா நம்ம வந்துட்டுமே பிரிஞ்சு வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, திருப்பி அது எங்கேருந்து வந்தோமோ அங்க போக ஆரம்பிக்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி அந்த வினை வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்புறம் அது முழுசா முடிஞ்சிடும். எப்ப முடிஞ்சிடும், அவர் ஃபுல்லா திறந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சக்தி உள்ள வந்து ஃபுல்லா ஐக்கியமாயிடுவா. ஏன்னா அங்கிருந்து போனது தானே திருப்பி அங்கதான் வருது, டியூவாலிட்டி முடிஞ்சிடுது. அப்ப இந்த கண்ணை திறக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டியூவாலிட்டி போயிட்டு அந்த ஒன்னஸ் தான் வந்து இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் வந்து சத்தியம். அந்த சத்திய நிலைக்கு அவரோட இயல்புக்கு போயிடுவாரு. அப்ப வந்து அது செப்பரேஷன் கிடையாது. தன்னை வந்து தன்னை வந்து அவர் ரசிக்கணும் அப்படிங்கிற நிலையை தாண்டிடுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு டிராமா. ஒரு படத்துக்கு போறோம், ஒரு சீரியல் பாக்குறோம், ஒரு படம் பாக்குறோம்னா அப்படியே லைஃப் லாங் அந்த படத்தை நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அது எவ்வளவு நேரமா அதை பாக்குற மட்டும் அப்படியே மெய் மறந்து நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம். முடிஞ்ச பிறகு கை தட்டிட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம அவங்க வீட்டுக்கு வந்துருவோம். அதே மாதிரி இது ஒரு விளையாட்டு. அவங்க விளையாட்டுல வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட், ஒரு டிராமா, ஒரு படம், அவ்வளவுதான். அந்த படம் திறக்குது, படம் ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சிவம் அந்த அன்லிமிட்டட்ல இருந்து இன்ஃபைனைட்ல இருந்து ஃபைனைட் ஃபர்ஸ்ட், அதான் அனாதியில இருந்து ஆதியா, அதான் சோர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன் வெளியில வந்து அதுல இருந்து பல கிரியேஷன் குட்டியை போட்டு திருப்பியும் பீக்ல போயிட்டு அப்புறம் திருப்பியும் யூட்டர்னை போட்டு அப்படியே வந்து கிளைமேக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பி அந்த படம் முடியுது அப்படின்னா அவர் திருப்பி கண்ணை திறக்கிறது. இந்த 2 கண்ணில் நெற்றி கண்ணை திறக்கிறது. நெற்றி கண்ணை திறந்துட்டாருன்னா அவரோட இயல்பான நிலை, இந்த இருத்தல் நிலைக்கு போயிடுவாரு. அங்க வந்து சக்திக்கு இடமே கிடையாது. சக்தினா இந்த இடத்துல என்னன்னா அந்த பிரிதல், அந்த உந்துதலுக்கு இடமே கிடையாது. அந்த உந்துதல் திருப்பி அவன் உள்ள போய் அடங்கிரும். புரியுதுங்களா? இதுதான் வந்து சிவசக்தியோட விளையாட்டு. சோ அவ்வளவுதான். இதுதான் படத்துல எப்படி காட்டியிருப்பாங்க, வெளியில எப்படி காட்டியிருப்பாங்க அப்படின்னா அவர் நெற்றி கண்ணை திறந்துட்டாருன்னா எல்லாத்தையும் எரிச்சிருவாரு அப்படின்னு. அது வந்து ஒரு விதத்துல உண்மை, ஆனா முழு உண்மை கிடையாது. சோ இப்படிதான் விஷயங்கள் வந்து நடக்குது. சோ இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளவு பார்த்தா வந்து போறோம். ஏன் இதுக்கு நான் இதை பேசுறேன் அப்படின்னா இது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு மேல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஆன்மா, நம்மளோட ஆன்மாவை பத்தி போக வேண்டிய விஷயம் தான் நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து ரொம்ப ஈஸியாகிடும், உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை பத்தி இப்போ பேசுறோம். இப்போ வந்து இப்போ நான் நேற்றுக்கு பேசினதும் இன்னைக்கு இப்போ பேசினதும் போன காணல் நம்ம பேசினதும் இப்போ பேசினதுலயும் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதுல ஏதாவது உங்களுக்கு வந்து சில விளக்கங்கள் தேவைப்படுது, சில டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து அது போடுங்க. அது நீங்க கொஞ்சம் போட்டுக்கிட்டே ஒரு 4-5 காணொலி வந்த உடனே அது கமெண்ட்ஸ் தான் இருந்ததுன்னா அதை மொத்தமா வந்து எடுத்து அதை வந்து நாங்க வந்து ஒரு தனி காணொலியா போட்டு நிவர்த்தி பண்றதுக்கு நாங்க வந்து முயற்சி பண்றோம். ஸோ உங்க பேராதரவுக்கு மிக்க நன்றி.